டால்மியா டிஎஸ்பி எவ்ரி ஹோம் ஹாப்பி ஆஃபர். அட்டகாசமான பைக், மேலும் ஒவ்வொரு முறையும் நிச்சய பரிசை வெல்லும் வாய்ப்பு. அனுதான் மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறான்னா நம்ம ரோஜாவும் அப்படி இருக்க முடியுமா? என்னதான் இருந்தாலும் 2 பேரும் ஒரே ஆசிரமத்துல 20 வருஷமா ஒன்னா வளர்ந்துருக்காங்க. அதனாலதான் அனுவுக்கு ஒண்ணுன்னா நம்ம பொண்ணு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போறா. அத்தை, அனு இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு அர்ஜுன் ஒத்த கால்ல நின்னவன். அவனே இப்படி பதறி அடிச்சு போயிருக்கான்னா ரோஜாவோட நிலைமையை நினைச்சு பாருங்க அத்தை. இப்ப என்னமா உங்களுக்கு? அனு எப்படி இருக்கான்னு 2 பேரும் பார்க்க போயிருக்காங்க. அதுக்கேமா இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? பிரதாப், உனக்கு அனுவை பத்தி தெரியாது. அவ லேசு பட்டவ இல்ல. அவ எந்த நேரம் என்ன பண்ணுவா, எப்படி நடிப்பான்னு யாருக்கும் தெரியாது. அத நம்பி ரோஜா ஏமாந்துட கூடாதுல்ல, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. பாட்டி, அதான் அண்ணன் கூட போயிருக்காருல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்க விட மாட்டாரு, கவலைப்படாது. உங்க அண்ணன் தானே கூட போயிருக்கான். அவன் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் உடனே சரின்னுடுவான். அதுல பெரிய ஆபத்தே இருந்தாலும் அது பின்னாடி பாத்துக்கலான்னு ரோஜா மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே நடந்துக்குவானே. பாரு, பேசும்போதே மணி அடிக்குது. இல்லம்மா, ரோஜா தான் போன் பண்றா, பேசுங்க. ஸ்பீக்கர்ல போடு. என்னம்மா ரோஜா, அனு போய் சேர்ந்துட்டாளா இல்ல இன்னும் உயிரோட தான் இருக்காளா? பாட்டி, என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவ தானே உங்க பேத்தியா இருந்தா. நீங்க அவ மேல உயிரையே வச்சிருந்தீங்களே. நீ சொல்றதுல இருந்தே தெரியுதே அவ இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு. இத பாரு, நீங்க போனீங்க, அவளை பாத்தீங்க, வந்துட வேண்டியதானே. இன்னும் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல பாட்டி, என்ன, எனக்கு போறதுக்கு வேற இடம் இல்ல, உங்களை விட்டா எனக்கு யார் இருக்காங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டாளா? பாட்டி, எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ இழுத்த இழுப்பே சொல்லுதே. நீ என்ன பதில் சொன்ன? சரி, மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டியா? அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றா பாட்டி. சுபாவை நான் அப்படி பேசிருக்க கூடாது, அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றா. இங்க யாரும் அவளை மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்ல, சொல்லிடு. இத பாரு, நீங்க போனீங்க, அவளை பாத்தீங்க, வந்து சேர்றீங்க. ஒழுங்கு மரியாதை நீங்க 2 பேரும் வீடு வந்து சேர்றீங்க. என்ன? நீலாம்பரியால உயிருக்கு ஆபத்துன்னு அழறா பாட்டி. செண்பகம், போன். ஏன் ரோஜா, அப்படி அவ பயப்படுறவ வாய முடிட்டு சும்மா வீட்ல உட்கார்ந்துருக்க வேண்டியதானே? எதுக்கு எல்லாரையும் இப்படி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ புத்தி நமக்கு தெரிஞ்சது தானே அத்தை. தெரிஞ்சதுதாமா, அதனாலதான் சொல்றோம். கட்டு சோத்துல எலிய வச்ச மாதிரி எப்பவுமே அவளை கூட வச்சுக்கிட்டு அவஸ்தை பண்ணுமா. நம்ம வீட்ல சேர்த்துக்காததுக்கு அப்புறம் ஒருவேளை அவ உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமாமா? ரோஜா, இப்ப அர்ஜுன் என்ன சொல்ல வரான்? அனுவ வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்றானா? மா, நான் எதுவுமே சொல்லல. அனு வீட்ல வந்து இருந்தாலும் ரோஜாவையோ என் குடும்பத்தையோ அவளால ஒன்னும் பண்ண முடியாது. மா, அவ இல்லனாலும் நீலாம்பரி கிட்ட இருந்து என் பொண்டாட்டிய எப்படி காப்பாத்தணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னன்னா, என் பொண்டாட்டிக்கு ரொம்ப இளகுன மனசு. அனு பக்கத்துல இல்லனா அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரே டென்ஷன்ல இருப்பா. அதான் இப்ப நான் யோசிக்கிறேன். சார், அந்த அனு பக்கத்திலேயே இருந்தா எப்ப என்ன பண்ணுவான்னு டென்ஷன்லயே இருக்கணுமே சார். அது உங்களுக்கு ஓகேவா? கரெக்டா சொன்ன பூஜா. கேட்டுச்சா? பூஜா சொன்னது கேட்டுச்சா? அதுக்கு என்ன பதில் சொல்ற? பதில் சொல்லுங்க. இப்போ அவ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மாணிக்கோ அப்பா, செண்பகம் அம்மா பொண்ணுன்னு தான் இருக்கு. நாளைக்கு அவளுக்கு எது நடந்தாலும் போலீஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் நாம தான் போய் நிக்கணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு உயிர் பாட்டி, அது போக நாம காரணமா இருக்க கூடாது இல்ல. நான் முன்னாடியே சொன்னதுதான், அந்த நீலாம்பரி பிரச்சனை முடியற வரைக்கும் அவ நம்ம வீட்லயே இருக்கட்டும் பாட்டி. நம்ம எத்தனை தடவை அவளை மன்னிச்சு விட்டுருக்கோம். போன போட்டு பாட்டி, இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு எல்லாம் டென்ஷனா தான் இருக்கும், பாத்துக்கலாம், விடுங்க. என்னமோ பண்ணுங்க.
உங்க இஷ்டம். போனை கட் பண்ணுமா. பாட்டி போனா போதுன்னு வீட்ல தங்கிக்க சொல்லிருக்காங்க. இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். ஒழுங்கா இருக்க பாரு. ரோஜா, அவ ஒழுங்கா இருப்பான்னு நம்புற பாத்தியா? இவள திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது கூட முட்டாள்தனம் இல்ல, ஒழுங்கா இருப்பான்னு எதிர்பார்க்கறதா முட்டாள்தனம். நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஜேஎஸ் கிட்ட தான் வேலைக்கு போவா. அந்த ஆளுக்காக என்ன வேவு பாப்பா? எல்லாம் நடக்கும். லைஃப்ல நமக்கும் த்ரில் வேணும்ல. நடக்கட்டும். என் பொண்ணு ஏன் இப்படி பண்றா? அனு அவளுக்கு கெடுதல் தான் பண்றா. ஆனா ஒவ்வொரு தடவையும் அவளை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள ஏன் கூட்டிட்டு வரான்னு புரியல. செண்பகம், உனக்கு தான் ரோஜாவை பத்தி நல்லா தெரியும்ல. அவளுக்கு ரொம்ப இறக்கப்படுற மனசு. மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவாளே தவிர 2 வாட்டி கெஞ்சி பேசணும்னா அவ மன்னிச்சு விட்டுருவாமா. அதுக்காக உயிரோட விளையாடுறதா அத்தை? அணுவால 1 2 எத்தனை ஆபத்து அக்கா சந்திச்சிருக்காங்க. அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? அனு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நீங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருந்தீங்கன்னா ரோஜா சைலண்ட் ஆயிருந்திருப்பால. எனக்கும் புரியுது பிரதாப். ரோஜா குழந்தை மாதிரி. அவ கெஞ்சி கேட்கும்போது என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. ஓ, பேத்தி கேட்டதும் அப்படியே உருகிட்டீங்களாக்கும்? ஆமா அஸ்வின், நான் உருகிதான் போயிட்டேன். அனுதான் என் பேத்தின்னு தெரிஞ்சப்ப அவ என்ன சொன்னாலும் நான் கேட்டேன். அவ சொன்னது எல்லாமே ரோஜாவுக்கு எல்லாம் கெட்டதா தான் இருக்கும். அப்ப நீங்கெல்லாம் கூட என் மேல கோவப்பட்டீங்க. என் மருமவ கூட கொஞ்ச நாள் என்கிட்ட பேசாம தான் இருந்தா. அப்ப கூட ரோஜா என்ன கோச்சிக்கவே இல்லை. என் பாசம் கிடைக்காதான்னு அவ ஏங்குனா. ஆனா நான் அவ மனசு கஷ்டப்படுற மாதிரியே தான் நடந்துகிட்டேன். நான் என்ன கொடுமை பண்ணாலும் ஒரு நாள் கூட அவ முகம் சுழிச்சு நான் பார்த்ததே இல்லை. நான் என்னைக்காவது ஒரு நாள் மாறுவேன், கண்டிப்பா மாறுவேன்னு ரோஜா நம்புனா. அப்படி நம்பினதே என்ன மன்னிச்ச மாதிரி தானே. அவ என்ன மன்னிச்சதுனாலதான் நான் அவ மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கேன். அவ மேல வச்ச பாசம்தான் அவ என்ன கேட்டாலும் என்னால மறுப்பு சொல்ல முடியல. அது என்ன கட்டி போட்டு வச்சிருக்கு. ரோஜாக்கு ரொம்ப பெரிய மனசு, எல்லாரையும் மன்னிக்கிற நல்ல குணம். அனு வீட்டுக்கு வந்தா பிரச்சனை தான். ஆனா அர்ஜுன் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் தயாரா இருக்கணும். ரோஜாவோட மன்னிக்கிற குணம் என்னை எப்படி மாத்துச்சோ அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அணுவோட மனசையும் மாத்தும். ஏதாவது ஒரு முடிவு வரும் இல்ல, அது கண்டிப்பா வரும். என்ன இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இங்க சுபாங்கிறது யாரு? இதோ அவங்கதான். அவங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அவங்கள நீங்க எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணணும்? அவங்க வேலை பார்த்த சசி எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் கம்பெனில இருந்து 10 லட்சம் ரூபாவை திருடிட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இல்ல, நான் எந்த பணமும் திருடல. சத்த போய் நான் திருடலைங்க.
அக்கா அக்கா நீங்க அமைதியா இருங்கக்கா. நான் பேசிக்கிறேன்க்கா, நீங்க அழாதீங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க பணம் திருடிட்டாங்கன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? சசி எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் கம்பெனியோட எம்டி மிஸ்டர் முரளிதரன். இன்ஸ்பெக்டர், அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி இவங்கள பலாத்காரம் பண்ண பார்த்திருக்கான். அண்ணன் ஏற்கனவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவங்க மேல தேவையில்லாம திருட்டு பட்டம் கட்டியிருக்கான். சார், அர்ஜுன் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவர்கிட்ட தான். அப்படியே இருந்தும் என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்காரு. இத பாருமா, 10 லட்சம் பணத்தை திருடிட்டு அதுல இருந்து தப்பிக்க தான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்னு அவர் சொல்றாரு. இல்ல இல்ல, அந்த ஆள் போய் சொல்றான். அவனை நம்பாதீங்க. அவன் தான் எனக்கு இல்லாத கொடுமை எல்லாம் பண்ணான். புருஷனை எழுந்து குழந்தைய வச்சுக்கிட்டு அவன் கிட்ட நான் பட்ட கஷ்டம்லாம் அந்த கடவுளுக்கு தான் சார் தெரியும். அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணோட முகத்தை பாருங்க. வேலை போய் புருஷனை எழுந்துட்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லாம கை குழந்தையோட இந்த மாதிரி அகதி மாதிரி இங்க இருந்து. கூட்டிட்டு போய் விசாரிச்சாதான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஐயோ, அவங்க தான் பணத்தை எடுக்கலன்னு சொல்றாங்களே, அப்புறம் கூட்டிட்டு போய் என்ன விசாரிக்க போறீங்க? தப்பு செய்யற யார் தான் உண்மையை ஒத்துக்குவாங்க? கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும். என்ன உண்மை வெளியில வர்றது? இந்த பாருங்க இந்த பொண்ண புருஷனை எழுந்து வாழ்க்கையை தொலைச்சி கையில கை குழந்தையோட இந்த பொண்ணு முகத்தை பார்த்தா பணத்தை திருடின மாதிரியா தெரியுது? கொஞ்சம் மனசாட்சியோட இத பேசுங்க. பாருங்கம்மா, கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டியது எங்களோட டியூட்டி. இங்க நான் சென்டிமெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க எந்த சென்டிமெண்ட்டும் பார்க்க வேண்டாம். அந்த முரளிதரன் கேஸ் கொடுத்திருக்கான்னு இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களே, அவன் பலாத்காரம் பண்ண வந்தான்னு ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்தது இவங்க. அந்த முரளிதரனை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? ஏன் சார் கோழி திருடின மாதிரி முழிக்கிறீங்க? கட்டிங் வாங்கிட்டீங்களா? ஹலோ, நீங்க ரொம்ப பேசுறீங்க, அப்புறம் உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பண்ணுங்க சார், பண்ணி பாருங்க. டோட்டல் பார் கவுன்சிலும் ஸ்டேஷன்ல வந்து நிக்கும். ஐ எம் லாயர் பூஜா, கிரிமினல் லாயர் மிஸ்டர் அர்ஜுன் பிரதாப்போட ஜூனியர். என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? ஏன் சார் இப்படி இருக்கீங்க? உங்கள மாதிரி ஆளுங்கனால தான் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டையே தப்பா நினைக்கிறாங்க. ஹலோ, எங்களுக்கு ஒண்ணு நீங்க கிளாஸ் எடுக்க வேணாங்க. முதல்ல நீங்க நியாயத்துக்காக மட்டும் தான் கோர்ட்டுக்கு போறீங்களான்னு பாருங்க, அப்புறம் போலீஸ குறை சொல்லலாம். நான் அரசு வாரண்டோட வந்திருக்கேன். அவங்கள எங்க கூட அனுப்பி வைக்கிறது நல்லது. இல்லன்னா உங்க எல்லாரும் மேலயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். இருங்க இன்ஸ்பெக்டர், இருங்க. கிரிமினல் லாயர் அர்ஜுன் பிரதாப் என் சன் தான். நான் உங்ககிட்ட பேசிட்டு சொல்றேன். சார் ஒரு நிமிஷம். அவங்கள எங்க கூட அனுப்பிட்டு அப்புறம் நீங்க யார் கூட வேணாலும் பேசுங்க சார். இப்ப இவங்களை அனுப்பலன்னு வைங்க, அதுக்கப்புறம் இவங்களை தரன்னு இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். அந்த அசிங்கம் உங்க எல்லாருக்கும் தேவையான பாருங்க. நீங்க அழாதீங்கக்கா, ஆதாரம் எல்லாம் செட்டப்பா தான் இருக்கும். ஈஸியா அடிச்சு நொறுக்கிடலாம். நீங்க தைரியமா போங்க. போன் பண்ணி அர்ஜுன் சார் ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன். என் குழந்தை. இது பாரு சுபா, அர்ஜுன் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவே விட மாட்டான். உடனே கூட்டிட்டு வந்துருவான். நீ குழந்தை பத்தி எல்லாம் கவலையே படாத, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க இருக்கோம். என் வயித்துல வந்து பிறந்த எனக்கு மேல நீ கஷ்டப்படுறியே. மா, டைம் ஆச்சு, வாமா கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். என்ன பிரதாப்? ஓ வா அக்கா. ஆமா.
அனு, நீ வீட்டை விட்டு வெளியே போனதும் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? நீ சூசைட் பண்ணிக்க போனேன்னு தெரிஞ்சதும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. எப்படியோ அனு, நீ வீட்டுக்கு வரதுக்கு அம்மா ஒத்துக்கிட்டாங்களே, அது வரைக்கும் போதும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே ஆட்டமே இருக்கு. அனு, நீ வீட்ல இருந்தாலும் எனக்கு நஷ்டம்தான், உன்னை வெளியே அனுப்புனாலும் எனக்கு நஷ்டம்தான். ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, நாங்க கிளம்புறோம், நீங்க வந்து சேருங்க. அர்ஜுன், எல்லாருமே ஒரே கார்ல போயிடலாமே? இல்ல பரவாயில்ல, நாங்க கேப் புக் பண்ணி வந்துடுறோம். ரோஜா அப்பா தான் கால் பண்றாரு. சொல்லுங்கப்பா. அர்ஜுன், சுபாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கடா. என்ன என்னப்பா சொல்றீங்க? சுபாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? சார் சார் ஸ்பீக்கர்ல போடுங்க, ஸ்பீக்கர்ல போடுங்க சார். அப்பா, எதுக்கு இப்ப சுபாவை அரெஸ்ட் பண்ணாங்களா? ஏதோ ஆபீஸ் பணம் 10 லட்சத்தை திருடிட்டானு அந்த எம்டி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். பாவண்டா அந்த பொண்ணு, ரொம்ப பயந்து போயிருக்கா. குழந்தைய விட்டுட்டு போறோன்ற வேதனை வேற. நீ எப்படியாவது அந்த பொண்ணை வெளியில கொண்டு வந்துடா. பாப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நீங்க அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கோங்க, இல்ல நான் பாத்துக்கிறேன். சரி. ஓகே ரோஜா, நீ வீட்டுக்கு போ. நான் ஜட்ஜ போய் பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து சுபாவை ஜாமீன்ல எடுக்க ட்ரை பண்றேன். அனு, சார், எனக்கு அந்த பொண்ணை நினைச்சா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நானும் வரேன் சார், வாங்க ரோஜா, போலாம். சரி வா. மாமா, நானும் வரேன் மாமா. நீ எதுக்கு வர? எனக்கு அவங்களை நினைச்சு மனசு கஷ்டமா இருக்கு மாமா. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்னையே கூட்டிட்டு போங்க மாமா. சரி வா. யசோ, நீ வீட்டுக்கு போங்க. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள், என்னங்க? ஹலோ, ஹலோ, என்னங்க? ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னங்க இது? சார், நான் பணம் திருடிட்டேன்னு சொல்றாங்க சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். பணத்தை எடுத்தேன்னு ஒத்து கூட என்ன அடிக்கிறாங்க. என்னால தாங்க முடியல. எப்படியாவது நீங்க இருந்து காப்பாத்துங்க சார். சார், நீங்க எல்லாம் மனுஷங்க தானே இல்ல மிருகமா? காக்கி சட்டையை போட்டுக்கிட்டா உங்க மனசாட்சியெல்லாம் கழட்டி வச்சிருவீங்களா? மேடம், வார்த்தையை அளந்து பேசுங்க. இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன்னா என்ன கொடுமை வேணா பண்ணுவீங்களா? எதுவும் கேட்க கூடாதா? சார், நாங்க கொடுமைலாம் எதுவும் பண்ணல சார். 10 லட்சம் கம்பெனி பணத்தை திருடிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பணத்தை எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேன்றாங்க சார். சார், நான் பணம் திருடல சார். நான் எம்டி மேல பலாத்கார கேஸ் கொடுத்தேன்னு என்ன பழி வாங்குறதுக்காக என் மேல திருட்டு கேஸ் கொடுத்திருக்காங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சார். ஏழைங்கனால இப்படிதான் சார், எங்க போனாலும் சாகடிக்கிறாங்க. சார், என்ன சார், தப்பு பண்ணவங்க இப்படி அழுவாங்க? அவங்க கண்ணீரை பாத்தீங்களா?
சார் அவங்க கண்ணீர் உங்க மனச கரைக்கவே இல்லையா? மேடம் அதெல்லாம் நடிப்பு மேடம், அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஓ இப்போ அது நடிப்பு, நீங்க பண்ணிட்டு இருக்கிறது நிஜம். தப்பு பண்ணது யாருன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். பிரச்சனை பண்ணாம சுபாவை எங்க கூட அனுப்பி வைங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. முடியாது சார், ஆல்ரெடி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. அவங்க பணம் திருடுனதுக்கான எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்களும் அந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்கல்ல, அந்த ஆளையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கல. முன்ஜாமீன் எடுத்தாச்சு அர்ஜுன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.